பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் இன்று நம்ம இடத்துல உணர்த்தி கற்றுவிக்கிற வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஓநாய் கூட்டம் ஓநாய் கூட்டம் என்ன பண்ணும்? சைலண்டா இருக்கும், பின்னாடி போகும், பின்னாடி வரும், அட்டாக் பண்றது பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஆடோட தன்மை என்ன? ஒரு மெய்ப்பன் இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த ஆடை முன்னாடி அனுப்பி கோலை வச்சு பின்னாடி அடிக்க மாட்டாரு, அந்த கோலை சும்மா பயன்படுத்துவாரு. அந்த ஆடு நடந்து போகும், அந்த ஆடை நடத்தி செல்வார். அந்த ஆடுல நல்லா மேய்ந்து நல்லா புஷ்டியா நல்லா மேய்ச்சலை மேயும், புல்ல நல்லா மேயும். இங்க ஆண்டவரோட வார்த்தை தான் புல்லு. நம்ம ஆடுகள், நம்ம ஆடா வசனம் என்னும் இந்த புல்ல மேய்ந்து வசனம் என்னும் மேய்ச்சலை வசனமை மேய்கிறோம். எப்படின்னா, வசனத்தை நம்ம அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு பரிசுத்த வேதாகமும் உணவா இருக்கிறது. ஆடுகள், அவரை ஃபாலோ பண்ற ஆடுகள், அவர் கோலும் தடியும் வச்சு நம்மளை தேற்றுவார். அவர் நம்ம தவறான பாதையில போகும்போதில்ல, மட்டாய் தண்டிப்பார், அடிப்பாருங்க. அடிச்சாலும் நீங்க யார் கையில் அடி வாங்குறீங்க, அது பாக்கியவங்க. ஸோ இதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆடுகள் ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல. அது மெய்ப்பர் இல்லாட்டி அந்த ஓநாய் ஆடுகளை பீறி போட்டோம், ஆடுகளை கடிச்சு தின்றோம். ஓநாய் போல கூட்டங்கள் மத்தியில ஆடுகளா நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மெய்ப்பரா இருக்கிறார். இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் அனுப்புறாரு, பின்னாடி அவர் இருக்கிறார், அவர் நம்ம பின்னிலையில் இருக்கிறார். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அதாவது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல, அந்த மாதிரி சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகும். இந்த மனுஷ இந்த ஓநாய் கூட்டத்துல ஆடுகளை போல இறங்குறோம்ல, அப்படி இருக்கும் போது சில டைம் நம்ம சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களா. வினானா கேள்வி. சர்ப்பம் ஆதியாகமம்ல சர்ப்பத்தை கொண்டுதான் ஈஸியா வஞ்சிக்கப்பட்டால் ஏவாள். சர்ப்பம் ஏவாள்கிட்ட வினா எழுப்புறோம். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு தானே, சாப்பிட்டா நீங்க தேவர்களை போல ஆயிருவீங்களே, தேவர்களை போல ஆவறது அவருக்கு பிரியமில்லாதது தானே அப்படின்னு சொல்லி சர்ப்பத்தை போல வினா எழுப்புறவங்க, வினா உள்ளவர்களாயும். அந்த சர்ப்பம் வினா எழுப்பும், யோசிக்க வைக்கும். இல்ல நீங்க போற பாதை கரெக்டா தப்பா அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நைட்டு நீங்க உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க பண்ணினதை யோசிக்கும் போது, பண்ணது நல்லது கெட்டது என்ன திங்க் பண்ணும் போது இல்ல, அதுதான். அதே மாதிரி யோசிச்சு எது எடுத்தாலும் செயல்படுங்க. பாம்பை போல வினா உள்ளவர்களாய். பாம்பு வினா எழுப்புனுச்சுல்ல, அந்த பாம்பு போல கேள்வி, எப்படி நான் போறது தப்பா ரைட்டா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாருங்க. அந்த சர்ப்பத்தை போல வினா எழுப்புறவர்கள. சர்ப்பம்னா ஊறுகிற பிராணிகளை சர்ப்பம் என்று அழைப்பார்கள். சர்ப்பம் ஊறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பாம்பு கால் இல்லாம ஊர்ந்து போறது சர்ப்பம் என்று அழைப்பார்கள். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். புறா கபடற்ற ஒரு பறவை. அது
அது ரெக்கையை அடிக்கும் போதுல சத்தத்தை எழுப்பிட்டு தான் ரெக்கையை அடிக்கும் பறக்கும் போது. அதே மாதிரி அதுகிட்ட கபடு எதுவுமே இருக்காதுங்க. பக்கத்துல அது பாட்டுக்கு புறா வந்து அது பாட்டுக்கு அதோட உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அதுக்கு பக்கத்துல வந்து எதிரி வந்து நின்னாலுமே இல்ல ஒரு கபடற்றது போலதான் இருக்கும். பாம்பை போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும். புறா அது இந்த உலகத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து புறாக்களை எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஒரு சமாதான தூதா, இல்ல ஒரு ஒரு லெட்டரை பாஸ் பண்ணோம்னா, இந்த அரசர் அந்த மன்னனுக்கு லெட்டரை பாஸ் பண்ணோம்னா அந்த புறாக்கள் மூலியமா காலில் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ தூதுவனாய் புறாவை போல சண்டையிடும் போதில் புறாக்களை போல அந்த சமாதானம் உள்ளவர்களாயும் கபடற்றவர்களாயும் உங்க அன்பு, இந்த கபடற்ற அன்பு இயேசு காண்பித்த அந்த கபடற்ற அன்பு உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாய் நம்ம இடத்துல இடைப்பட்டிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏன் மூலியமா உங்களிடத்துல இடைப்பட்டிருக்காரு. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜீவிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, இசப்பா அந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா அந்த நேரத்திலும் இசப்பா புறாக்களை போல இசப்பா கபடற்றவர்களாயும் இசப்பா சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் எங்களை இசப்பா நீர் வணைந்தெடுங்க. இசப்பா இந்த உலகத்துக்குள்ளாக போகும்போது இசப்பா அநேக ஓநாய்கள் மத்தியில இசப்பா உமது ஆடாய் நாங்கள் இசப்பா நீர் எங்களை மெய்ப்பராய் இருந்து நீர் எங்களை இசப்பா நல்வழியில் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா மேற்கொள்ளும்படி இசப்பா சத்துருக்களை ஓநாய்க்களை மேற்கொள்ளும்படி ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவீராக. இசப்பா சர்ப்பத்தை போல வினா எழுப்புகிறவர்களாயும் வினா உள்ளவர்களாயும் இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா புறாக்களை போல கபடற்றவர்களாயும் நாங்கள் காணப்பட கபடாமல்லாத இசப்பா உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த இசப்பா சமாதானத்தை இசப்பா பறைசாற்ற சமாதானத்தோடு நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆவியானவர் இசப்பா நாங்கள் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து ஆவியானவர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்தி செல்வீராக தகப்பனே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். இசப்பா நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் எல்லா அத்துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.